ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படமாக இப்போ ரிலீஸ் ஆன பேரடாக்ஸ் எஃபெக்ட் இந்த படம் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த படத்தோட கதை அப்படின்னா, இந்த படம் ஆரம்பத்தில் இந்த படத்தோட ஹீரோயின் வந்து ஒரு சிங்கிள் மதராக இருந்து இவங்களுடைய குழந்தைய இவங்க வளர்க்குறாங்க. இப்படிப்பட்ட ஹீரோயினோட குழந்தை ஒரு நாள் லீவில் ஊருக்கு வராங்க. அவங்கக்கிட்ட நம்ம எப்படியாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு அடுத்த நாளோட வேலையை நம்ம இன்றைக்கி சேர்த்து பார்த்துருவோம் அப்படின்னு இவங்கள வந்து ஒரு நைட்டு ஃபுல்லாக அந்த வேலை எல்லாத்தையுமே பார்க்குறாங்க. அந்த வேலை முடிஞ்சதுக்கப்புறம் இவங்க வந்து ஒரு மிட் நைட்டில் கிளம்புறாங்க. அப்போ அந்த ஒரு டைமில் இவங்க அப்படி வரும்போது ஒரு கொலையை பார்த்ததுக்கப்புறம் இவங்க வந்து ஒரு ஐ விட்னஸ் ஆகுறாங்க. அப்போ அந்த கொலைகாரை இவங்கள வந்து துரத்திக்கிட்டு வரான், இவங்கள கொண்டு வரணும் அப்படின்னு. அப்போது ஒரு கன் பாயிண்டில் அந்த கொலைகாரங்கிட்ட இவங்க மாட்டிக்கிறாங்க. இதுக்கப்புறம் அந்த கொலைகாரன் ஒரு சில விஷயங்களை இவங்களை வச்சு பண்ண வைக்கிறான், ஹீரோயினை வச்சு பண்ண வைக்கிறான். உண்மையிலே அந்த கொலைகாரன் யார், அவன் வந்து எதுக்காக அந்த கொலையை பண்ணான், அது மட்டும் இல்லாமல் அவன் எதுக்காக ஹீரோயினை வச்சு அந்த ஒரு சில விஷயங்களை பண்ண வைக்கிறான், அது மட்டும் இல்லாமல் அந்த கொலைகாரனுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்க, அந்த கொலைகாரனுக்கு பின்னாடி இருக்கிறவங்க எதுக்காக இவனை வச்சு இந்த கொலையை பண்ண வச்சாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்துலேயே ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னா ஹீரோ அப்புறம் ஹீரோயின் தான். ஹீரோயின் தெரியும், அது யார் ஹீரோ அப்படின்னா, இந்த படம் ஆரம்பத்தில் ஹீரோயினை கன் பாயிண்டில் நிற்க வச்சு நான் சொல்கிறது எல்லாத்தையுமே நீ செய்யணும் அப்படின்னு சொன்னார்ல, அவர் தான் இந்த படத்தில் ஹீரோ. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் ஆரம்பத்தில் அவரை வந்து ஒரு வில்லன் மாதிரியே காட்டுறாங்க. இந்த மாதிரி ஒரு சிங்கிள் மதரை பிடிச்சி வச்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட ஒரு சில விஷயங்களை சொல்லி அதை நீ செய்யணும் அப்படிங்கிறத இந்த மாதிரிலாம் பண்ணும்போது அதை பார்க்கும்போது இவர் வந்து ஒரு வில்லன் மாதிரியே தான் தெரிகிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் போக போக இவரும் வந்து ஒரு ஹீரோ. இந்த படத்தில் இதை நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு ஒரு சில ரீசன்ஸ் எல்லாத்தையுமே வந்து காட்டுறாங்க. அதை பார்க்கும்போது இவர் எதுக்காக அந்த கொலையை பண்ணார், இவருக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்க, அவங்க எதுக்காக இவர்கிட்ட அந்த கொலையை பண்ண சொன்னாங்க, இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கான ரீசன்ஸ் எல்லாத்தையுமே காட்டுறாங்க. அதை பார்க்கும்போது இந்த ரீசன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. அப்புறம் ஹீரோயினோட கேரக்டர் அப்படின்னா அவங்களுடைய கேரக்டர் அவங்க ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. அதாவது காலையில் 5 மணிக்கு அவங்களுடைய பொண்ணை வந்து பிக்கப் பண்ணணும். அதுக்காக அவங்க அப்படி போகும்போது அங்கே இந்த கொலையை பார்த்து அதனால் இவங்களுக்கு வரக்கூடிய இந்த பிரச்சனை, இது எல்லாமே இந்த படத்தில் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரி அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ஒரு நெகட்டிவான விஷயம் அப்படின்னா இந்த ஸ்க்ரீன் ப்ளே தான். அதாவது இந்த படம் ஆரம்பத்தில் படம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும், திரும்பவும் ஸ்பீடாகவும் திரும்பவும் ஸ்லோவாக போகும். இந்த மாதிரி இல்லாமல் படத்தை கொஞ்சம் ஸ்பீடாக ஆக்கியிருந்தாங்க அப்படின்னா படம் பார்க்குறதுக்கு நல்லாவே இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இன்னொரு நெகட்டிவான விஷயம் அப்படின்னா இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான். அதாவது இந்த ஆக்ஷன் படங்களில் இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். அதை வந்து இந்த படத்தில் இவங்க சரியாக பண்ணலை. இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் இந்த படத்தில் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸை கொஞ்சம் அதிகமாக வச்சுருந்தாங்க அப்படின்னா இந்த படம் வந்து ஒரு நல்ல படம் அப்படின்னே சொல்லியிருப்பேன். இருந்தாலும் இந்த படத்தை வந்து எல்லாருமே ஃபேமிலியோடு ஒரு வாட்டி பார்க்கலாம்.